அப்புறம் சொசைட்டில எப்படி தன்னம்பிக்கையோடு வாழணும் அப்படின்னு எல்லாமே கிடைச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறோம்? ஓரிஃப்ளேம்ல ஜாயின் பண்ண தயார். அதுதான் நமக்கு மெயின், ரைட்? ஸோ இப்போ ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். என்ன பண்ணணுங்கிறது மட்டும் நான் சொல்றேன், கேட்டுக்கலாம். இப்போ இவங்க எல்லாருமே சொன்னாங்க நிறைய ஃபன் இருக்கு, நிறைய கான்ஃபரன்ஸ் போனேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம பெண்கள் எல்லாருக்குமே வந்து தாய் தகப்பனுக்கு செய்யணுங்கிற ஆசை. நம்ம கல்யாணம் பண்ணி எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு செய்யறோம்னா ஒரு இடத்துல எல்லாருக்கும் மூஞ்ச சுழிக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம கொடுக்கணும்னா நம்ம கையில நிறைய சம்பாதிக்கணும் இல்லையா? அந்த சம்பாத்தியம் வந்து இங்கே நமக்கு கிடைக்கும், ரைட்? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆசை, கற்றுக்கணுங்கிற ஆசை வரணும். நீங்கள் இன்னைக்கு ஒரு, அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும், இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் வழி பிறந்தாச்சு. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைச்சாச்சு. இதை நீங்கள் எடுக்கும் பொழுது கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும். முதல் 6 மாதம், இந்த ஜனவரி இருக்கு இல்லையா, ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், 6 மாதம் எந்த பக்கமும் திரும்பாதீங்க. இதில் என்னென்ன சூட்சமங்கள் இருக்கு, எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. நான் வரணும்னா இதில் என்ன இருக்குன்னு முதல்ல நான் கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களை யார் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்களோட உட்காருங்க. எனக்கு A to Z சொல்லிக் கொடுங்க. நான் இந்த 6 மாதம் உங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே. அப்போ 6ஆவது மாதம் தங்கம் எவ்வளோ விலை ஏறினாலும் எனக்கு வாங்குறதுக்கு வந்து தைரியம் வேணும். அப்போ பணம் வேணும். அந்த பணம் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். 100%, 200% கிடைக்கும். என்னெல்லாம் கற்றுக்கணும்? இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே கற்றுக்க ஆரம்பிச்சிடுவோம். கற்றுக்கிட்டே பிஸ்னஸையும் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்ம வந்து நான் ஓரிஃப்ளேம் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, எவர் கிரீன் பிஸ்னஸ். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே எல்லாருமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. மனிதனுடைய ஜனனத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு பேஸ்ட் பழு வளர்க்க தான் செய்யும், தீர்ந்து தான் போகும், சோப்பு கரைஞ்சி தான் போகும். நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவோம், ஹேர் ஆயில் போடுவோம், டானிக் போடுவோம், இது எல்லாமே இருக்கும். அப்போ நமக்கு நம்ம அந்த இடத்துல வாங்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் அப்படி தான் செல்ஃப் யூஸராக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸில் நான் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட பிஸ்னஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இந்த கரையக்கூடிய ஒரு ப்ராடக்ட்கள் இருக்கிறதுனால, நம்மளை சார்ந்து உள்ள ஒரு பொருட்களாக இருக்கிறதுனால எப்போவுமே எவர் கிரீன் பிஸ்னஸ் கடைசி வரைக்கும். அதாவது நான் முதல் ஓரிஃப்ளேமில் வந்து இன்கம் எவ்வளோ வாங்கியிருப்பேன் தெரியுமா? 28 வருஷத்துக்கு முன்னாடி 137 ரூபாய். அதை நான் மறக்கவே மாட்டேன். இந்த 137 ரூபாயை நான் காமிச்ச உடனே என்னுடைய சொந்தங்கள் 137 ரூபாயை ஒரு பணம்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து பார்க்கலாம், இதுக்கு ஒரு காரு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். காரு டிரைவரை வச்சுட்டு என் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் கொண்டு போய் 137 ரூபாய் காட்ட போகிறேன் நான். அப்போ எனக்கு வந்து சோப்பு சீப்பு வியாபாரம் பண்ணிட்டு அதில் 137 ரூபாய் அவ்வளோதான். இறங்கின பலூன் மாதிரி வீடு வந்து சேர்ந்தாச்சு. சாயங்காலம் வீட்டுக்காரர் வந்து என்னம்மா இருக்காங்க இருக்கார், 137 ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன். ஏன்னா அதை ஃபஸ்ட் டைம் நான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க. அவங்களாம் கிடக்குறாங்க, அவங்களுக்குலாம் தெரியாது. இந்த 137 உனக்கு எந்த உயரத்துக்கு கொண்டு போகிறது தெரியுமா? லட்சங்கள் சம்பாதிப்பேன் அப்படின்னு. லட்சங்கள் அப்போல்லாம் வந்து கோடி கிடையாது. 28 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது லட்சங்கள். ஆனால் இந்த லட்சத்தை தாண்டி கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டேன் ஓரிஃப்ளேம். நீங்கள் ராமாவரம் மெயின் ரோடில் கிராஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய பங்களா பார்த்தீங்க. என் குழந்தைங்களை அப்ராடில் படிக்க வச்சதும் இந்த பணத்தில் தான். வீட்டில் எல்லா பணமும் இருக்குது, அதுல எந்த குறையும் இல்லை. ஆனால் நான் தனியாக வீடு கட்டினேன் அப்படிங்கிறது ஒரு பெருமை. என்னுடைய குழந்தைங்களை தனியாக அவங்கள வந்து ஃபாரின் கட்டி வச்சதும் ஒரு பெருமை. ஸோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் வந்து ஓரிஃப்ளேம். இது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல உட்கார்ந்தாச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஆனால் என்னுடைய உழைப்புங்கிறத வந்து காலையில் நான் வந்து 10 மணிக்கு எல்லாரும் முடிச்சிடும். யாராவது ஆட்டுக்கள் ஆட்டுறோமா, அம்மியில் அரைக்கிறோமா, துணி துவைக்கிறோமா, எல்லாத்துக்கும் மிக்சி, கிரைண்டரு அண்டு வாஷிங் மிஷின் எல்லாமே. ஸோ 10 to நமக்கு 4 பசங்க வர்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம முன்னாடிலாம் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் மொபைல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நாங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவோம், அதாவது கரெக்டாக பேசுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து மொபைல், அந்த மொபைலை நம்ம என்ன பண்ணுறோம், ரீல்ஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரீல்ஸ் பார்த்து நமக்கு என்ன கிடைக்க போகுது?
இப்போ உள்ளவங்களுக்குலாம் நான் சின்சியராக சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம், இந்த மொபைல்னால வாட்ஸ்அப் மூலமா நிறைய பிஸ்னஸ் பண்ணுங்க. ரீல்ஸ் பார்க்கவே பார்க்காதீங்க, கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க லட்சங்கள் தாண்டி கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிஸ்னஸ்ல இருக்கும் பொழுது, இந்த ஆன்லைன் கான்செப்ட், இந்த மொபைல் இருக்கும் பொழுது நம்மளால நல்லா பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 6 months ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஜாயின் பண்ணிட்டேன், இவங்க சொல்லி தருவாங்க, நான் ஆர்டர் போடுறேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. என் பிஸ்னஸ் இப்போ நான் நேரில் பார்த்துட்டு வந்துருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் உட்காரணும். என்னைய யார் இங்கே கொண்டு வந்திருக்காங்களோ அவங்க தூங்குறாங்களா, சாப்பிட்றாங்களா, சாப்பிடலையா, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்கள் பசி நீங்கள் சம்பாரித்து ஜெயிக்கிற வரைக்கும் அவங்கள தூங்க விடாதீங்க. எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் மீட்டிங் ஏன்னா இங்கே வந்து ஆன்லைனில் மீட்டிங் நடக்கும், பர்சனலாக மீட்டிங் நடக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு நாங்களும் ஓடி வருவோம். ஜாயின் பண்ணியாச்சு விட மாட்டோம், ஆமா உனக்கு எத்தனை பேர் தெரியும், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓடி வருவோம் உங்களோட. அப்போது நீங்கள் அவங்க வந்து இல்லைப்பா நாளைக்கு போகிறோம்னா, மேடம் நாளைக்கு இங்கே வேலையெல்லாம் கிடையாது, இன்றைக்கே எங்களை கூட்டிகிட்டு போங்க. எனக்கு இந்த 6 மாதம் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனி நீங்கள் வேலைக்கு போனால் கூட உங்களுக்கு ட்ரைனிங் 6 months கொடுத்துட்டு தான் உங்களை பர்மனெண்ட் ஆக்குவாங்க, ரைட்? அப்போது இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் 6 மாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட அந்த கோல்டன் டைம் நீங்கள் எப்படி இது பண்ணணும்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி பிஸ்னஸ்க்குள்ள உங்களுடைய கரியரை நீங்கள் வந்து நல்லா கொண்டு வரணும்னா இந்த 6 மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 6 மாதத்துக்குள்ள நீங்கள் கற்றுட்டு பிஸ்னஸை பண்ணும் பொழுது தங்கம் எவ்வளோ விலைக்கு வேணாலும் போகட்டும், எவ்வளோ பெரிய கனவு வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையும் சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம். 28 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கம்பெனி கேட்குறாங்க, சாந்தி பாண்டியன் உன்னுடைய ட்ரீம் என்ன? ராத்திரி தூங்கும்போது கலர் கனவு வருமே அதுவான்னு நான் கேட்டேன். அப்படி ஒரு கேட்ட ஒரு பர்சன் தான் இன்னைக்கு வந்து அந்த ட்ரீம்னா என்னன்னு எனக்கு புரிதல் கொடுக்க பொழுது, இன்னைக்கு நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. புக்ஸ் எல்லாம் தேடி தேடி அம்பானியனை படிக்க ஆரம்பிச்சேன், அப்துல் கலாமை பின்பற்ற ஆரம்பிச்சேன். இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஸோ கனவை வந்து நான் மேம்படுத்த வேணும்னா அதுக்கு எனக்கு ஒரு சரியான இடம் எங்கன்னா அது ஒரிஃப்ளேம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ராத்திரி 1:30 தான் சென்னைக்குள்ளே வந்தேன். நான் காலையில் ஏன் எழுந்து ஓடி வந்தேன்னா, நான் எப்படி லைஃப்பில் ஜெயிச்சேனோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் மற்ற பெண்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக காலையில் எழுந்து 1:30 மணிக்கு வந்து 3:30 மணிக்கு படுத்து இங்கே வந்து நிற்கிறேன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, இவங்க மாதிரி நீங்கள் வந்து நிற்பீங்க. அது மட்டும் இல்லை, நான் எனக்கு என்ன சம்பாதிக்கிறோன்னு அதை காட்டு டபுளாக நீங்கள் எல்லாரும் சம்பாதிக்க முடியும். அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். நான் அப்படி அந்த தாகம், அந்த வேகம், நான் இதில் என்ன இவ்வளோ இருக்கும் பொழுது நான் என்ன செய்யணுன்ற பண்ணீங்கன்னா 100% நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய லெவலில் வந்து ஜெயிச்சுருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட்.